மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் கேட்ட கேள்வி, அதாவது புதுசா திருமணமான தம்பதிகள், குழந்தை பேருக்கு தயாராகி கொண்டிருக்கிற தம்பதிகள் கேட்ட கேள்வி, எந்த நாட்கள்ல உடலுறவு வைத்துக் கொண்டால் கருத்தரிக்க வாய்ப்பு இருக்கு? அது மட்டும் இல்லாம இப்போ நாங்க செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டைம்ல இருக்கும்போது நாங்க எந்தெந்த நாட்கள்ல நாங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தா எங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் கேட்ட கேள்வி. அதற்கான விளக்கங்கள் இந்த பதிவுல நான் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம பிரெக்னன்சிக்கு நம்ம ட்ரை பண்ணியிருக்கக்கூடிய இந்த சமயத்துல ஆண்களும் சரி பெண்களும் சரி எந்த மாதிரியான உணவு முறைகள், அதாவது டயட் பிளான் என்னன்ட்டு நிறைய பேர் கேட்டீங்க. அதற்குமே இந்த வீடியோல நான் முழு விளக்கமும் கொடுக்குறேன். பொதுவாக பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களை காட்டிலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் சில நாட்கள், அதாவது ஓவுலேஷன் டைம் அப்படின்னு நம்ம சொல்றோம், சில நாட்களை நம்ம வந்து கருத்தரிக்க அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிச்சு வச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த ஓவுலேஷன் டைம்ல பெண்களோட உடல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா ஹார்மோன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகக்கூடிய டைம்ல இருக்கும். இந்த ஓவுலேஷன் டைம்ல என்ன ஆகும்னா, எக் வந்து நம்ம ஓவரிஸ்ல இருந்து ரப்சர் ஆகி வெளியில வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டைம்ல செமன் மீட் பண்ணும்போது, அதை விந்தணுக்கள் சேரும்போது என்ன ஆகும்னா கருத்தரிக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாக பெண்களுக்கு இந்த ஓவுலேஷன் டைம் அப்படின்றது இப்போ 28 டேஸ் பீரியட்ஸ் இருக்கு. இந்த பெண்களுக்கு எந்த டைம் அப்படின்னு பார்த்தோம்னா 14th டே, 14வது நாள். அதாவது பீரியட்ஸ் வந்து முடிந்து 14வது நாள், பீரியட்ஸ் வந்ததுல இருந்து 14வது நாள் நம்ம வந்து ஓவுலேஷன் டைம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஓவுலேஷன் டைம்ல முன்னாடி 2 நாள், அடுத்தது 2 நாள், இந்த நாட்கள் நம்ம செக்ஷுவல் கான்டாக்ட்ல இருக்கும் பொழுது கருத்தரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது 14th டே தானே நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது ஏன் முன்னாடி 2 நாள் பின்னாடி 2 நாள் சொல்றீங்க? ஸோ டோட்டலா 5 டேஸ் நம்ம இருக்கணுமா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இதற்கான ரீசனும் இருக்கு. பொதுவா ஆண்களோட உயிரணுக்கள் பெண்களோட கர்ப்பப்பையில கிட்டத்தட்ட 2 நாட்கள் 48 மணி நேரம் உயிரோட இருக்கும். ஒருவேளை நமக்கு முன்னரே ஓவுலேஷன் நடந்திருக்குன்னா கருத்தரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதனாலதான் இயற்கையாகவே பார்த்தோம்னா 5 நாட்கள் நம்ம வந்து உடலுறவு வைத்துக் கொள்ளும் பொழுது இந்த தம்பதிகளுக்கு குழந்தை பேரு அப்படின்றது மிக விரைவில் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுவே நிறைய பெண்களுக்கு பார்த்தோம்னா 28 டேஸ் கிடையாது, எனக்கு 31 டேஸ் இல்ல 35 டேஸ் எனக்கு வந்து சைக்கிள் பீரியட்ஸ் வந்து இந்த டைம்ல தான் வருது அப்படின்னு சொல்ற பெண்கள் 19ல இருந்து 20வது நாள் இந்த டைம்ல ஓவுலேஷன் பீரியடா இருக்கும். ஸோ அப்போ முன்னாடி ஒரு 2 நாள், பின்னாடி ஒரு 2 நாள், ஸோ அந்த 5 நாட்களை நம்ம கால்குலேட் பண்ணிட்டு கண்டினியூஸா அவங்க செக்ஷுவல் கான்டாக்ட்ல இருக்கும்பொழுது கருத்தரிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் சில பெண்கள் நம்ம என்ன பண்றோம்னா, எந்தெந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்கும்போது ஓவுலேஷன் டைம்லயும் நமக்கு கருத்தரிக்க வாய்ப்பு இல்லாமல் போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி தைராய்டு ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பெண்கள், ஹைப்பர் தைராய்டிசம் இல்லைன்னா ஹைப்போதைராய்டிசம், இந்த கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஓவுலேஷன் டைம்லயும் நமக்கு கருத்தரிக்க வாய்ப்பு இல்லாமல் போகலாம். அதற்கப்புறம் பார்த்தோம்னா பிசிஓடி, இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனை இருக்கிறதுக்கு இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி டிசீஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, ஓவரிஸ்ல சின்ன 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 நீர் கட்டிகள் இருக்கும். இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு. இந்த டைம்ல என்ன ஆகும்னா ஃபால்ஸ் ஓவுலேஷன் அப்படின்னு சொல்றோம். அதாவது முட்டை வந்து நம்ம ஓவரிஸ்ல இருந்து வெளியில வராமல் இருக்கும். இந்த டைம்ல நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நமக்கு ஓவுலேஷன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு பல மாதங்களாக, சில வருடங்களாக கூட நிறைய பேர் இது வந்து பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன ரீசன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தைராய்டு பிரச்சனை இருந்தாலும், இதையும் தாண்டி சிலருக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கு. செர்விக்ஸ்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ, யுட்ரஸ்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ, இந்த டைம்லயும் ஓவுலேஷன் டைம்ல அவங்க செக்ஷுவல் கான்டாக்ட்ல இருக்கும்பொழுது குழந்தை பேர் தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது யூட்ரஸ் ஃபைப்ராய்டு இருக்கா, இல்ல எண்டோமெட்ரியம் ரொம்ப திக்னஸா இருக்கா, யூட்ரஸோட கர்ப்பப்பையோட உள்சுவர் இதுல ஏதாவது ரொம்ப திக்னஸ் இருக்கா அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சில பிரச்சனைகள். இதையும் தாண்டி பெண்களுக்கு அதிகமான உடல் பருமன், உடல் எடை அதிகரிச்சிருக்கக்கூடிய பெண்கள் உடல் எடையை குறைக்கணும். இந்த மாதிரியான இந்த சாத்தியக்கூறுகள் இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டே வரும்போது ரொம்ப ஈஸியா நமக்கு ஓவுலேஷன் டைம்ல உடலுறவில் இருக்கும் தம்பதிகளுக்கு மிக விரைவில் குழந்தை பேரு சாத்தியமாகும். அடுத்ததாக ஆண்களுக்கு, ஆண்களுக்கு எந்த நாட்களில் நான் வந்து உடலுறவில் ஈடுபட வேண்டும்? இப்போ ஓவுலேஷன் டைம்ல நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம்னா, ஸோ இதுக்கு முன்னாடி
ஓவுலேஷன் டைமுக்கு முன்னாடி ஒரு 4 நாட்கள் என்ன பண்ணணும்னா நம்ம செமன் வந்து வெளியில எடுக்காமல் இருக்கணும். எதிர அது செக்ஷுவல் கான்டாக்ட்லயோ இல்ல மாஸ்டர்பேட் பண்ணியோ வெளியில எடுக்காம இருக்கிறது நல்லது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஒரு குறைந்தபட்சம் 3 நாட்கள் நம்மளுடைய விந்தணுக்களை வெளியில் எடுக்காமல் இருந்து உடலுறவில் ஈடுபடும் பொழுது குழந்தை பேறு அப்படின்றது மிக விரைவில் சாத்தியமாக இருக்கும். அதே மாதிரி ஆண்கள் ஒரு சிலருக்கு உயிரணுக்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். எசோஸ்பெர்மியா கண்டிஷனோ இல்ல ஒலிகோஸ்பெர்மியா கண்டிஷன் இருக்கா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். டெஸ்டிகல்ஸ்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா, விதைப்பையில வீக்கம், ஹைட்ரோசில் மாதிரியான பிரச்சனை இருக்கா, இல்ல புரோஸ்டேட் கிளாண்ட்ல ஏதாவது வீக்கம் இருக்கா, இதை எல்லாமே நம்ம கிளியர் பண்ணிக்கணும். ஒருவேளை எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கு, எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கு, விரைப்புத்தன்மை குறைவாக இருக்குன்னா அதற்கு ஏற்ற மாதிரியான சித்த மருந்துகளும் உணவும் எடுக்கும் போது மிக விரைவில் இந்த பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு கிளியர் ஆகும். அதே மாதிரி சில ஆண்களுக்கு தைராய்டு பிரச்சனை நம்ம பார்க்க முடியுது. பெண்களை விட ஆண்களுக்கு வரக்கூடிய எண்ணிக்கை கம்மியாக தான் இருக்கு. ஆண்களுக்கும் தைராய்டு ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதையும் நம்ம கிளியர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி உடல் நலனில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதிக உடல் எடை, உடல் பருமன், இது எல்லாமே நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த நாட்கள்ல உடலுறவில் இருக்கும்போது, செக்ஷுவல் கான்டாக்ட்ல இருக்கும்போது நிச்சயமாக குழந்தை பேரு உண்டாகும். இதை தாண்டி அடுத்ததாக நான் என்ன உணவு எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்களும் சரி பெண்களும் சரி உணவில் அதிக கவனம் செலுத்தணும். ரொம்ப ஆயிலி ஃபுட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். முக்கியமாக சிக்கன். ஸோ இந்த மாதிரி கோழி இறைச்சியை நான் நிறைய விரும்பி சாப்பிட்றேன், அதுவும் எண்ணெயில பொரிச்ச கோழி இறைச்சியை நிறைய சாப்பிட்றேன், இரவு நேரத்தில் அதிக நேரம் கடந்து நான் வந்து நான்வெஜ் நிறைய எடுக்கிறேன், இந்த ஹேபிட்டை நிறுத்தணும். இரவு நேரத்தில் போதுமான அளவு உறக்கம் அப்படின்றது ரொம்ப அவசியம். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம் அதிகரிக்காமல் பார்த்துக்கணும். இன்னைக்கு உடல் உஷ்ணம் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு குழந்தை பேரு தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால உடல் எடையோடு சேர்த்து உடல் உஷ்ணமும் நமக்கு அதிகரிக்காமல் பார்த்துக்கணும். உடல் எடை ஒருவேளை அதிகரித்து இருக்கிறாங்கன்னா உடனடியாக நம்மளுடைய டயட் மூலம் உடற்பயிற்சி, யோகா இது எல்லாமே செஞ்சு கண்டிப்பா வெயிட் லாஸ்க்கு வந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்ல பார்த்தீங்கன்னா அதிகமாக விட்டமின்ஸ், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள், கீரைகள் நிறைய சாப்பிடணும். அதே மாதிரி பச்சை காய்கறிகளை உணவில் நிறைய சேர்த்துட்டு வரணும். இதோட சேர்ந்து வந்து பார்த்தோம்னா நட்ஸ், அதாவது கொட்டை வகைகளை உணவில் நிறைய சேர்த்துக்கலாம். பழங்கள்ல முக்கியமா பார்த்தோம்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மாதுளை பழம் ரொம்ப சிறந்தது. இதோட கேழ்வரகு, கம்பு இதையுமே வாரத்துல 3 அல்லது 4 நாட்கள் வரைக்கும் நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். இது எல்லாம் தொடர்ந்து இந்த உணவு முறைகள் வாழ்க்கை முறையோடு சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். சரி, சித்த மருந்துகள் சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாமான்ட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இதற்கு நம்ம என்ன பண்ணலாம்? பேசிக்கா நம்ம வந்து பார்த்தோம்னா கருநெல்லி லேகியம் நம்ம சாப்பிடலாம், இல்லைன்னா சாதாரண நெல்லிக்காய் லேகியம் சாப்பிடலாம். கருநெல்லி அப்படின்னு சொல்றது நெல்லிக்காயோட இன்னொரு வகை. கருப்பா நெல்லிக்காய் வந்து ரொம்ப அதிகமான தோற்பு புளிப்பு சுவை இருக்கக்கூடியது. இது காயக்கருப்ப மூலிகையும் கூட. கருநெல்லி லேகியத்தை பயன்படுத்திட்டு வரலாம். 2 பேருமே ஒரு காயக்கருப்ப ஒரு முறையாக இதை வந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு தினமும் ஒரு வேளை சாப்பிட்டுட்டு வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப ரொம்ப சிறந்தது. பொன்னாங்கண்ணி கீரையும் தினமுமோ இல்ல வாரத்தில் 3 அல்லது 4 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரலாம். அதே மாதிரி தாம்பூலம் தரிக்கிறது ரொம்ப சிறந்தது. ஒரு நாளைக்கு ஒரு வேளை, இரவு நேரமா இருந்தா இன்னும் சிறந்தது, ஒரு வேளையாவது வெற்றிலை பாக்கு சுண்ணாம்போட சேர்த்து இருவருமே, கணவன் மனைவி இருவருமே வெற்றிலை பாக்கு இந்த தாம்பூலம் தரிச்சிட்டு வந்தோம்னா கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நான் சொன்ன இந்த குறிப்புகள் நிறைய பேருக்கு இந்த சந்தேகத்திற்கு ஒரு விடை தர மாதிரி இருந்திருக்கும். இந்த பயனுள்ள பதிவோடு இப்பொழுது நான் விடை பெறுகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.